அப்போது கேன்சல் பண்ணோம்னா இந்த 900 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு 900 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ p ஆஃப் a கண்டுபிடிக்கிறதுனா p ஆஃப் a ஈக்குவல் டு n ஆஃப் a டிவைடட் பை n ஆஃப் sன்னு எழுதுவோம். n ஆஃப் a அப்படிங்கும்போது இந்த 3000 டிவைடட் பை த 8000 எழுதுவோம். அடுத்தது p ஆஃப் b ஈக்குவல் டு த n ஆஃப் b டிவைடட் பை n ஆஃப் s. அப்போ n ஆஃப் b வேல்யூ வந்து 1300 டிவைட் பை த 8000. அடுத்தது p ஆஃப் a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு த n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b டிவைட் பை n ஆஃப் s ஈக்குவல் த 900 டிவைட் பை 8000 அப்படி கிடைக்கும். அப்போ அடிஷன் தியரத்தை யூஸ் பண்ணுறோம். த p ஆஃப் a யூனியன் b ஈக்குவல் டு p ஆஃப் a ப்ளஸ் p ஆஃப் b மைனஸ் p ஆஃப் a இன்டர்செக்ஷன் b. இதில் அப்ளை பண்ணும்போது p ஆஃப் a 3000 டிவைட் பை த 8000. அடுத்தது ப்ளஸ் 1300 டிவைட் பை 8000. அடுத்தது மைனஸ் 900 டிவைட் பை த 8000. இப்போது 8000 அப்படிங்கிறத காமனாக வச்சுக்கலாம். அப்போது 3000 அப்போ 4300 மைனஸு 900 அப்படின்னு கிடைக்குது. அப்போது இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 4400 கிடைக்கும். 3400 டிவைட் பை த 8000 அப்படின்னு கிடைக்கும். 20 கேன்சல். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா இந்த 17, 12 டிவைட் பண்ணால் 40. அப்போது 17 divided by the 40. 12th sum, a coin is tossed thrice. Find the probability of getting exactly 2 heads or at least 1 tail or 2 consecutive heads. A coin tossed thrice. ஒரு காயின் வந்து 3 தடவை டாஸ் பண்ணுறோம். அப்போ பாசிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு. அப்போ 2 ஹெட்டில் எழுதும்போது ஹெட்டு டெய்லு. இப்போ ஹெட்டு டெய்லு ஹெட்டு. அப்போ ஒரு ஹெட்டில் எழுதுவோம் ஹெட்டு டெய்லு. அப்போ டெய்லு ஹெட்டு டெய்லு. இப்போ டெய்ல் ஹெட்டு. அப்போது 3 டைல்ஸ். அப்போது n ஆஃப் s ஈக்குவல் டு 8. இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ். அப்போ எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ். எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ்னால் சரியாக 2 ஹெட்டு தான் இருக்கும்னு அர்த்தம். சரியாக 2 ஹெட்டு தான் இருக்கணும் அப்படின்னா இதை ஏன்னு எடுத்துட்டோம்னா 2 ஹெட்டு வருது பார்த்தீங்கன்னா ஹெச்ஹெச்டி. அடுத்தது ஹெச். அப்போது டிஹெச். அப்போது n ஆஃப் ஏ ஈக்குவல் டு இந்த 3 அப்படின்னு கிடைக்குது. அப்போது இந்த இதில் p ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ டிவைடட் பை n ஆஃப் s ஈக்குவல் டு 3 டிவைடட் பை த 8 அப்படின்னு சொல்லி அடுத்தது அட்லீஸ்ட் 1 டெய்ல். அட்லீஸ்ட் 1 டெய்ல் இது வந்து பின்னு எடுத்துக்கலாம். அதாவது குறைஞ்சது ஒரு டெய்ல் இருக்கணும். மேக்ஸிமம் எத்தனை டெய்ல் வேணாலும் இருக்கலாம். அப்போது ஹெச் அது 3 ஹெட்ஸை தவிர இது எல்லாமே எழுதுவோம். டிஹெச் டிடிஹெச் அப்போது ட்ரிபிள் டி. அப்போது n ஆஃப் பி ஈக்குவல் டு த 7. அப்போது p ஆஃப் b ஈக்குவல் டு n ஆஃப் b டிவைடட் பை n ஆஃப் s ஈக்குவல் டு 7 டிவைட் பை த 8. 7/8. மூணாவது பார்த்திங்கன்னா கான்சிக்யூட்டிவ் 2 ஹெட்ஸ். கான்சிக்யூட்டிவ் 2 ஹெட்ஸ்னால் தொடர்ச்சியாக 2 ஹெட்டு வரணும். அந்த மாதிரி தான் எடுத்துக்குவோம். இப்போ தொடர்ச்சியாக 2 ஹெட்டு வருதுன்னு பார்த்திங்கன்னா ஹெட்டு டைலு. அடுத்தது டைலு ஹெட்டு இதில் தொடர்ச்சியாக 2 ஹெட்டு வருது. அடுத்தது ஹெட்டு எழுதலாம். அப்போது இதில் பார்த்திங்கன்னா n ஆஃப் சி ஈக்குவல் டு 3 கிடைக்கும். அப்போது p ஆஃப் சி ஈக்குவல் டு n ஆஃப் சி டிவைடட் பை n ஆஃப் s. அப்போது 3 டிவைடட் பை 8 அப்படின்னு எழுதுகிறோம்.
அப்போது ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ ஏவையும் பியையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்டி இருக்குது, அடுத்தது ஹெச்டிஹெச் இருக்குது, ஹெச்டிஹெச், அடுத்தது டிஹெச்ஹெச் இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு த 3. அப்போது P of A intersection B equal to n of A intersection B divided by n of S. அப்போ இந்த இடத்துல 3 divided by the 8 அப்படின்னு சொல்லி வேல்யூ நமக்கு கிடைக்குது. அடுத்தது B intersection C. நெக்ஸ்ட் வந்து B intersection C. B intersection C போது பிக்கும் சிக்கும் காமன். பிக்கும் சிக்கும் காமன் பார்த்தீங்கன்னா ஹெச்டி டிஹெச்ஹெச் இது 2 தான் வருது. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 2. பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 2/8. 2/8ங்கிறது. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஏக்கும் சிக்கும் காமன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டி, அடுத்தது டிஹெச்ஹெச், இதுதான் ஏக்கு சிக்கும் காமன். அப்போது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 2. அப்போது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 8 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, அதாவது ஏ பி சி மூணுலேயுமே காமன். மூணுக்குமே காமனாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தோன்னா ஹெச்டி, அப்போது டிஹெச்ஹெச் அப்படின்னு கிடைக்குது. அப்போது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 2. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 8 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ இது ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் பி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். பி ஆஃப் ஏ உடைய வேல்யூ 3/8, பி ஆஃப் ஏ வேல்யூ 3/8, பி ஆஃப் பி 7/8, பி ஆஃப் சி இந்த 3/8 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் 3/8, பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி அது வந்து 2/8, அடுத்தது மைனஸ் சி பி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ 2/8, அடுத்தது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அது வந்து 2/8 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. இந்த 8ங்கிறது காமனாக நம்ம எடுத்துக்கலாம். 8 காமனாக எடுத்தோம்னா 3 + 7 + 3 -3 -2 -2 +2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதில் பார்த்து +2 -2 கேன்சல், -3 + 3 கேன்சல், அப்போ 10 ஆயிரும். 10 - 2 அப்போ இந்த இடத்துல 10 - 2 டிவைட் பை 8ன்னு வரும். அப்போது இந்த இடத்துல 8/8 ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. அப்போது பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு 1. Sum number 13. If A, B, C are any three events such that probability of B is twice as that of probability of A, the probability of C is thrice as that of probability of A. If probability of A intersection B equal to 1/6, probability of B intersection C equal to 1/4, probability of A intersection C equal to 1/8, probability of A union B union C equal to 9/10, and P of A intersection B intersection C equal to 1/15. Then find P of A, P of B and P of C.
இப்போ கொஸ்டினில் என்ன தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா த ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ் இந்த டுவைஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, டுவைஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் சி ஈக்குவல் டு த்ரீஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். த பி ஆஃப் ஏ யூனியன் B union C equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of C intersection A plus probability of A intersection B intersection the C அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இதில் P of A union B union C வேல்யூ இந்த 9/10 அப்படி வச்சுக்கலாம். P of E equal to P of Aக்கு P of A வச்சுக்கலாம். P of Bக்கு பதிலாக என்ன செய்யலாம் 2 P of A அப்படின்னு எழுதலாம். P of Cக்கு பதிலாக 3 P of A அப்படின்னு எழுதலாம். அடுத்தது மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B, இப்போ மைனஸ் 1/6ன்னு வரும். அடுத்தது B இன்டர்செக்ஷன் C வந்து 1/4, இப்போ மைனஸ் 1/4. அடுத்தது மைனஸ் 1/8. அடுத்தது ப்ளஸ் 1/15. P of A intersection B intersection C equal to 1/15 அப்படி கிடைக்குது. அப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போது 9/10, அப்போது 9/10 அடுத்தது ப்ளஸ்ஸு 1/6 ப்ளஸ்ஸு 1/4 ப்ளஸ்ஸு 1/8 மைனஸ்ஸு 1/15 ஈக்குவல் டு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 3 P of A, அப்போ 6 P of A அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 6 P of A அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதை கூட நம்ம என்ன செய்யலாம்னா இந்த வேல்யூ எல்லாத்தையும் வந்து எல்சிஎம் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தா எல்சிஎம் ஈக்குவல் டு 120. இது எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்தோம்னா டினாமினேட்டருக்கு 120 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9/10 120 கம்பேர் பண்ணால் 12ஆல் மல்டி பண்ணணும். இன்ட்டு 12 ப்ளஸ்ஸு 1/6 இன்ட்டு 6ங்கும்போது நம்ம வந்து 20ஆல் மல்டி பண்ணணும். அப்போது இன்ட்டு 20 ப்ளஸ்ஸு 1/4 4ங்கும்போது இந்த 30ஆல் நம்ம மல்டி பண்ணுறோம். அந்த 30ஆல் மல்டி பண்ணுறோம் ப்ளஸ்ஸு 1/8. அப்போது 8ங்கும்போது 15ஆல் மல்டி பண்ணுறோம் இன்ட்டு 15. அடுத்தது 15 அப்படிங்கும்போது 1/15. இது 8ஆல் நம்ம மல்டி பண்ணணும். ஈக்குவல் டு 6 P of A அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. இப்போது இதை மல்டி பண்ணோம்னா 108 டிவைடட் பை 120 ப்ளஸ் 20 டிவைடட் பை 120 ப்ளஸ்ஸு 30 டிவைடட் பை 120 ப்ளஸ்ஸு 15 டிவைடட் பை 120 மைனஸ் 8 டிவைட் பை 120 ஈக்குவல் டு 6 P of A அப்படின்னு கிடைக்குது. இப்போது இதை எல்சிஎம் காமன் டினாமினேட்டர் எடுத்தோம்னா 108 ப்ளஸ்ஸு 20 ப்ளஸ்ஸு 30 ப்ளஸ்ஸு 15 மைனஸ் 8 ஈக்குவல் டு 6 P of A அப்படின்னு கிடைக்கும். அப்போது இது சிம்பிளை பண்ணும்போது நமக்கு 165 டிவைடட் பை 120 ஈக்குவல் டு 6 P of A 6 P of A அப்படின்னு கிடைக்கும். இந்த 6 இங்கே கொண்டு வந்தோம்னா டிவைட் ஆகிடும். அப்போது 165 டிவைட் பை 120 இன்ட்டு 6 ஈக்குவல் டு த P of A அப்படின்னு எழுதுவோம். இப்போது இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணணும். சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு 11 டிவைட் பை 48 கிடைக்கும். அப்போது ஈக்குவல் டு P of A ஈக்குவல் டு த 11 டிவைட் பை 48 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. அப்போ P of B வேல்யூ கண்டுபிடிக்கணும். P of B, அப்போது P of B ஈக்குவல் டு 2 P of A. அப்போ P of Aவை 12 மல்டி பண்ணுவோம். 11 டிவைடட் பை 48. அப்போ இங்கே 22 டிவைடட் பை 48 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. அடுத்தது P of C கண்டுபிடிக்கணும். அப்போது P of C ஈக்குவல் டு 3 P of A. அப்போது 3 இன்ட்டு 11 பை 48. அப்போது 33 டிவைடட் பை 48 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. Sum number 14. In a class of 35,
students are numbered from 1 to 35. The ratio of boys and girls in 4:3. The roll numbers of students begin with boys and end with girls. Find the probability that a student selected is either a boy with prime roll numbers or girl with a composite roll number or an even roll numbers. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் தந்திருக்காங்க. அதாவது n of is equal to the 35 அப்படிங்கிறது தந்திருக்காங்க. இப்போ பாய்ஸு ஈஸ்ட்டு கேர்ள்ஸ் ரேஷியோ அப்போ தந்திருக்காங்க. அப்போது பாய்ஸு ஈஸ்ட்டு கேர்ள்ஸ் ரேஷியோ வந்து 4:3 அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. இப்போ ரேஷியோலேருந்து தனியாக பாய்ஸ் எவ்வளவு கேர்ள்ஸ் எவ்வளவு தனியாக பிரித்து எழுதும்போது ஒரு வேரியபிளால் மல்டி பண்ணி எழுதுவோம். இப்போ பாய்ஸ் மட்டும் இங்கே எழுதும்போது என்ன செய்வோம்னா 4x அப்படின்னு எழுதுவோம். அப்போது கேர்ள்ஸ் அப்படின்னு எழுதும்போது இது ஒரு வேரியபிளால் மல்டி பண்ணால் இந்த 3x அப்படின்னு கிடைக்குது. அப்போ டோட்டல் ரேஷியோ அப்போது டோட்டல் வந்து இது கண்டுபிடிக்கும்போது என்ன கிடைக்கும்? டோட்டல் ரேஷியோ அப்படிங்கும்போது டோட்டல் கண்டுபிடிச்சோம்னா இந்த 4x + 3x ஈக்குவல் டு டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தா இங்கே 35. அப்போது இந்த இடத்துல 7x ஈக்குவல் டு இந்த 35ன்னு கிடைக்கும். அப்போது x ஈக்குவல் டு 35 / 7 ஈக்குவல் டு 5. அப்போ எக்ஸோட வேல்யூ 5. அப்போது இதுலேருந்து நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 4x. அப்போது 4 × 5 ஈக்குவல் டு 20. அப்போது நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 3x ஈக்குவல் டு 3 × 5 ஈக்குவல் டு 15 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. அப்போது பாய்ஸ் வந்து என்ன நம்பரில் எழுதணும் அப்படின்னு பாய்ஸோடைய நம்பர் பார்த்திங்கன்னா 1லேருந்து 20 வரைக்கும் இருக்கும். இப்போ பாய்ஸ் நம்பர்ஸ் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 இதுதான் பாய்ஸ் நம்பர்ஸ். அப்போ கேர்ள்ஸ் நம்பர்ஸ் வந்து பாய்ஸுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கான். பாய்ஸுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும்போது 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 நெக்ஸ்ட்டு 35 இதான் வந்து கேர்ள்ஸுடைய நம்பர்ஸு. இப்போ என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாய் வந்து எப்படின்னா ப்ரைம் ரோல் நம்பர்ங்கிறான். அப்போது பாய்ஸ் ப்ரைம் ரோல் ஆஃப் பாய்ஸ் அதை நம்ம ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ ஏ எவ்வளோ ப்ரைம் நம்பர் பாய்ஸில் வந்து ப்ரைம் நம்பர் மட்டுமே செலக்ட் பண்ணுறோம். எதுக்குள்ளனா 20க்குள்ளே எடுத்துக்கணும். அப்போது 2 3 5 7 11 13 அடுத்தது 17 இந்த 19 அப்படின்னு கிடைக்குது. அப்போ டோட்டலாக இதில் எவ்வளோக்கும் பார்த்திங்கன்னா 8 வருது. அப்போது n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 8. அப்போது P ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ டிவைடட் பை n ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 8 டிவைடட் பை டோட்டலாக இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தா 35. டோட்டல் வந்து 35. அப்போ 8/35 அப்படின்னு சொல்லி எழுதிக்கும். அடுத்தது கேர்ள்ஸு அப்போது இப்போ காம்போசிட் ரோல் ஆஃப் கேர்ள்ஸ் அப்போ காம்போசிட் நம்பர் மட்டும்தான் எடுத்து நம்ம எழுத போகிற இந்த இடத்துல. காம்போசிட் நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியில் வந்து இந்த 21 22 24 25 26 27 28 30 32 அடுத்தது 33 34 35 காம்போசிட் நம்பர்ஸ் மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கும். அப்போ இந்த இடத்துல n ஆஃப் பி ஈக்குவல் டு 12. அப்போது P ஆஃப் பி ஈக்குவல் டு the n ஆஃப் பி டிவைடட் பை n ஆஃப் எஸ்
அப்போ 12 டிவைடட் பை த 35 அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஈவன் ரோல் நம்பர்ஸ். இப்போ ஈவன் ரோல் நம்பர்ஸும் போது டோட்டலாக பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டுலேயும் சேர்த்து ஈவன் நம்பர் பார்க்குறோம். அதுக்கு நம்ம சின்னு எடுத்துக்கலாம். சியில் ஈவன் நம்பர் பார்த்திங்கன்னா 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 அப்போது 34 அப்போ கிடைக்குது. அப்போது என் ஆஃப் சி ஈக்குவல் டு இந்த 17 வரும். அப்போது பி ஆஃப் சி ஈக்குவல் டு த என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். அப்போது 17 டிவைடட் பை த 35. அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி எதாவது இருக்கான்னு பார்க்குறோம். ஏ பி ரெண்டு செட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணால் எதுவுமே வரல. அப்போ நல் செட்டுன்னு வருது. அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு த 0 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ பி செட்டையும் சி செட்டையும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணால் காமனாக இருக்கக்கூடிய எலிமெண்ட் எதுன்னு பார்க்குறோம். காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து 22 24 26 28 the 30 32 32 அடுத்தது 34 அப்படின்னு கிடைக்குது. 32 34 இதான் காமன் நம்பர்ஸு. இப்போ மொத்தம் இதில் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன பி இன்டர்செக்ஷன் சி 4 6 7. அப்போது 7 என்ன பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 7. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். அப்போ 7 டிவைடட் பை த 35 அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏ இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஏ செட்டு சி செட்டு ரெண்டு காமன் எதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா 2ங்கிற நம்பர் மட்டும் வரும். அப்போது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏ செட்டு சி செட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டு எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா 2 மட்டும் தான் வருது. அப்போ இந்த இடத்துல 1. அப்போது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு த என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி டிவைட் பை என் ஆஃப் எஸ் equal to 1 divided by the 35. அடுத்தது P of A intersection B intersection C எதாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். A intersection B intersection C இதில் எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது. மூணுமே காமனாக இருக்கிறது எதுவுமே இல்லை. அப்போ P of A intersection B intersection C ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. இப்போது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் பி ஆஃப் ஏ ப்ளஸ்ஸு பி ஆஃப் பி ப்ளஸ்ஸு பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி. அடுத்தது மைனஸ் பி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ ப்ளஸ்ஸு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போது இதை வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு வேல்யூ அப்ளை பண்ணோம்னா பி ஆஃப் ஏ 8/35 8/35 பி ஆஃப் பி 12/35 12/35 பி ஆஃப் சி வந்து 17/35 பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது 0 பி இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறது 7/35. அடுத்தது சி இன்டர்செக்ஷன் ஏ பார்த்திங்கன்னா 1/35. லாஸ்ட்டாக பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வேல்யூ வந்து நம்மளுக்கு 0 அப்படின்னு கிடைக்குது. இப்போ 35ங்கிறது காமன் எடுத்துக்கலாம். அப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு 35 காமன் எடுத்தால் பாசிட்டிவ் நம்பர் வந்து எடுத்துக்கலாம். 20 37 வரும். 37 மைனஸு இது ரெண்டு ஆட் பண்ணால் 8 கிடைக்கும். ஈக்குவல் டு 29 டிவைடட் பை 35. 29 divided by 35. Thank you for watching. Please subscribe, like, share, comment and click on the bell button.